அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாம் தினம்தோறும் எல்லாவற்றுக்காகவும் கவலைப்பட்டு இன்றைய சந்தோஷங்களை இழக்கிறோம். எல்லாம் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் தேவன் நடத்துவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் எதிர்காலத்தை குறித்தும் சிறிய பிரச்சனைகள் குறித்தும் சதா காலமும் முகவாடலாக இருந்து சுற்றி இருப்பவரையும் அந்த சூழ்நிலையில் ஆழ்த்தி விடுவோம். நாம் சந்தோஷத்தை விட்டுவிட்டு தேவையில்லாமல் பயம் கொள்ளலாமா? வேதத்திலே பிரசங்கி புத்தகத்திலே பார்க்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசைப்படுகிறவனுக்கு அதனால் என்ன பலன்? தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். மனிதர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று பிரசங்கி சொல்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அதனாலே ஒன்றும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. தேவன் தமது சமூகத்தில் மனுஷர்கள் பயந்திருக்க இப்படி செய்கிறார். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஏற்ற நேரத்தில் செய்து விடுவார் தானே. வாழ்த்துக்கள். ஆமென்.